காதோடுதான் நான் பேசுவேன். ஹலோ மேடம். சொல்லுங்க மேம், என் பேர் ஷமீமா பேகம். உங்க ப்ரோக்ராம் நான் பாக்குறேன். எனக்கு 23 இயர்ஸ் ஆகுது. ம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். ரியலி 2 வீக்ஸா தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா, தொடர்ந்து பாருங்க. சொல்லுங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆயிட்டு இதோட 6 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஆ ஆனா எனக்கும் அவருக்கும் சுத்தமாவே கேரக்டர் செட் ஆகல மேம். எது பண்ணாலும் அவர் வந்து நான் ஆம்பல, நீ ஏதாச்சும் ஒண்ணு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, நீ சொல்லு நான் சேஞ்ச் பண்ணா நான் நீ சொல்லி நான் சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஓவரா இருக்காரு மேம். எனக்கும் அவருக்கும் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லிப்பர் போடக்கூடாது, இதெல்லாம் நீ போடக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓவரா பிஹேவ் பண்றாரு மேம். அதனால இப்ப நாங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கோம். எத்தனை மாசம்? 6 மாசம் தானே ஆச்சு திருமணமாயி? ஆமா மேம். இப்ப நான் வேற கன்சீவா வேற இருக்கேன் மேம். இப்ப உங்களுக்கு வந்து பொறுப்பே இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இன்னி வரைக்கும் என் கூட வந்து செக்அப் பண்ணதே கிடையாது மேம். கூட்டிட்டு போனதும் கிடையாது எனக்கு. என்ன வேலை செய்யறாரு அவரு? அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு மேம். இப்ப உங்களதுல வந்து அந்த இது போடுவீங்களா, பர்தா போடுவீங்களா? ஆமா மேம், பர்தா போடுவேன் மேம். அப்படி போட்டும் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்றாரு. இந்த ஸ்லிப்பர் போடக்கூடாது அப்படின்றாரு. நீ இந்த ஸ்லிப்பர் போடக்கூடாது, எனக்கு பிடிக்கல. கேட்டா நான் புருஷன், நீ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஓவர் மேல் டாமினேஷனா இருக்காரு மேம். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேல் டாமினேஷன் இல்லை, அவங்க எல்லாருக்கிட்டையுமே டாமினேஷனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க தொழிலே அதுதான். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து சொல்லி பாக்குறேன் மேம். என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கைப்பட மாட்டேங்கிறாரு மேம். இன்னி வரைக்கும் மேரேஜ் ஆயிட்டு என் கையில ஒரு 10 ரூபா கூட கொடுத்தது இல்ல மேம். நான் சொல்லிட்டேன், கேட்டா நான் முக்கியமா உனக்கு காசு முக்கியமா அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மேம். இதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன வார்த்தை அடுத்தது பேசணும்னு கூட என்னடா இது இப்படி பேசிட்டாரே அப்படின்ற மாதிரி தோணுது மேம். எவ்வளவு வயசு வித்தியாசம்? எனக்கும் அவருக்கும் 4 வயசு தான் மேம். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்க? எங்க அப்பா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு மேம். அப்பாவும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்தாரு. இவரு விசாரிச்சப்ப இவரு சைலண்ட் டைப், ஃபுல்லா சைலண்ட் டைப் மேம். ஆனா உள்ளார எல்லாம் இன்னி வரைக்கும் அப்படி ஒரு சைலண்ட் டைப். இல்ல இப்ப உங்க அப்பா வந்து கேரக்டர்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. இல்ல உங்க அப்பா ரிட்டையர்ட் அப்ப? ரிட்டையர் ஆக போறாரு மேம் இந்த மந்த். எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு? நானும் அண்ணன் தான் மேம். அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மேம். கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு? இல்ல மேம், இன்னும் ஆகல மேம். அண்ணன் கிட்ட பேசுனீங்களா அத பத்தி? இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இவர் என்கிட்ட ஒரு ராங்கா இந்த மாதிரி பேசினாரு மேம். நான் மேல இருந்து கீழே குதிக்க சொன்னா குதிக்கணும் அந்த மாதிரி சொன்னனால நான் அண்ணன்ட்ட இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் காட்டினேன். அண்ணன் போய் அவர்கிட்ட போய் கேட்டாரு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, கல்யாணத்தை வேணா நான் இப்பதான் நிப்பாட்டிடுறேன், என்னன்னு சொல்லுங்கன்னா, இல்ல நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிலாம் சொல்லி சாரி எல்லாம் கேட்டாரு மேம். அதுக்கப்புறம் தான் சரி இந்த மேரேஜ் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா நாளைக்கு மேரேஜ்னா எனக்கு போன் பண்ணி நான் மேரேஜ் நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஓவரா இது பண்ணிட்டாரு மேம். திருமணத்துக்கு முன்னாடி நாள் சொல்லல. ஆமா மேம். நாளைக்கு அதான் அப்ப அவர் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறாருமா. அதாவது அவர் திருமணத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த மெசேஜ் எல்லாம் நீ அண்ணன் கிட்ட காமிச்சு உங்க அண்ணனை போய் கேள்வி கேட்க சொன்னல. அதனால இப்போ உன்னை வந்து அவர் வச்சு பண்றாரு. அவர் வந்து பழி வாங்குறாரு, வெஞ்சன்ஸ் காட்டுறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அவங்க சொல்றாங்க, ஒரு படிச்ச பையன் வந்து இப்ப நடந்துகிட்டா அவன் கேரக்டரே அப்படிதாமா இருக்கும், நீ என்னதான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் அவரை மாத்திக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல இப்போதைக்கு. என்னை படிக்க கூடாதுன்றாரு. சரி படிக்கல, வீட்டுல தானே இருக்கேன், என்ன ஒரு பொண்டாட்டி கையில ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்ன படிச்சிருக்கமா? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் மேம். நீ ஏன் வேலைக்கு போகாம உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல மேம், அப்பா வந்து நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அப்பா இல்ல நான் ரிட்டையர் ஆக போறேன், அதனால நான் இருக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் முஸ்லிம்ஸ் இதனால கொஞ்சம் சீக்கிரம் வேற பண்ணி வச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து பேசுறேன் மேம். சரி, நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு நீங்க வந்து இப்ப பிரெக்னண்டா இருக்கீங்க. இப்ப வந்து உங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தை மேல இருக்கணும். ஏன்னா இப்ப பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது வருத்தப்பட்டுக்கிட்டு ஏக்கத்துல இருந்தீங்கன்னா அது எல்லாம் போய் அந்த குழந்தைக்கு பாதிப்பாகி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்போட பிறந்துரும். அப்புறம் பாவம் இல்ல, அது காலம் ஃபுல்லும் கஷ்டப்படும்ல அந்த குழந்தை. சோ அதனால இப்ப வந்து இந்த 6 மாசம் அந்த குழந்தைக்காக வேண்டி நீங்க சந்தோஷமா இருக்கணும்.
புரியுதா? சிரிஞ்சு வந்திருக்கும். அவர் பொருள்லாம் எனக்கு சீதனமா கொடுத்த பொருள்லாம் எடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு மேம். இல்ல அதுதான் இப்ப நான் சொல்றத கேளுங்க. இப்போ வந்து உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து குணங்கெட்ட ஆளு. அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே கிடையாது. ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல இப்படிலாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு அறிவு இல்லாம பண்றாரு. எஸ் மேம். இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்மா உனக்கு. சரி மேம். உனக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த மாதிரி எப்ப பாரு இந்த புருஷனோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, எப்படி செஞ்சுட்டாரே, எப்படி வச்சுட்டாரே, அப்படி திகில் இதெல்லாம் பதட்டம் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்க. ம்? எஸ் மேம். அது வந்து நம்ம உடம்புல அதுக்கேத்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துட்டே இருக்கும். எஸ் அப்புறம் இதெல்லாம் போய் அந்த குழந்தை வயித்துக்குள்ள அந்த குழந்தைக்கும் உனக்கும் நீ என்ன உணர்வு இருக்கோ அதே உணர்வு அந்த குழந்தைக்கு போகும். ஓகே மேம். இப்போ இவ்வளோ வயசுல இவ்வளோ பெரிய ஆளா உன்னாலேயே பல பல வருத்தங்கள் தாங்க முடியலன்னா அந்த பிஞ்சு குழந்தை அது கருவுல இருக்கிற குழந்தைக்கு எவ்வளோ பயம் இருக்கும். எஸ் மேம். அதனால இதெல்லாம் இந்த பயம் உணர்வு இந்த இதெல்லாம் அது அப்படியே அதுவும் ஃபீல் பண்ணும். அதனால அந்த குழந்தைக்காக வேண்டி நீ என்ன பண்ணணும்னா காலையில எழுந்திரிச்சுக்கோ, ஜபம் பண்ணு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல? எஸ் மேம். சார் டெய்லி உங்களதுல 5 தடவை தொழுகை பண்ணணும்ல? ஸோ அதனால 5 தடவை தொழுகை பண்ணு, குரான் படி, ஓகே, நிறைய ஜபம் பண்ணு. குழந்தை நல்ல ஒரு பிளெஸிங்ஸோட பிறக்கணும், குழந்தைக்கு வந்து நல்ல புத்தி வரணும், குழந்தைக்கு நல்ல உணர்வுகள், நல்ல குழந்தை நல்லபடியா இருக்கணும். அப்புறம் வந்து நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு பாரு, பாரதியாரோட கவிதைகள். அப்புறம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அழுமூஞ்சி புக்ஸ் எல்லாம் படிக்க கூடாது. அழுமூஞ்சி புக்ஸ், இந்த கொலகார சீரியல் இதெல்லாம் கல்கி புக்ஸ்லாம் நான் கொஞ்சம் படிப்பேன் மேம். இன்ட்ரெஸ்டா ஸ்டோரிஸ்ல கல்கி புக்ஸ் அவங்க இது புக்ஸ் எல்லாம். ஓகே. ஒரு காலர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ. ஹலோ மேம். ஸோ அது மாதிரி நிறைய ஜோக்ஸ், ஓகே, ஒரு கஷ்டப்பட்டு ஜோக்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினச்சிக்கோ. ஏன்னா சந்தோஷமா இருக்கிற போது தான் சிரிப்பு நல்லா வரும். சோகத்தில் இருக்கும்போது சிரிப்பு வர்றது கஷ்டம். ஆனால் இருந்தாலும் நீ உன் மனசை எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து காமெடி ஷோஸ் பார்க்கறது, காமெடி வச்சு சிரிக்கிறது. நம்ம வடிவேலு தான் நம்மளுக்கு எல்லாம் நிறைய தெய்வம் மாதிரி அவரு. நம்ம எந்த சோகம் இருந்தாலும் சரி, சில நேரத்தில் வந்து ரொம்ப செல்ஃப் அப்சஸ்டாக ரொம்ப நம்ம இது பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி சில ஜோக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று கூட ஒரு மீம்ஸ் வந்தது, கடவுள் நல்லவனை தான் சோதிப்பான் அப்படின்ட்டாரு. அப்போ கேட்குறான், நான் என்னடா நல்லவன், என்ன ஏன்டா சோதிக்கிறேன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அது மாதிரி நம்மளே சிரிச்சுக்க வேண்டியதான். ஏன்ப்பா என்ன சோதிக்கிறேன், நான் நல்லவனே இல்லையே, என்ன ஏன் சோதிக்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளே பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த மாதிரி காமெடிலாம் நிறைய நம்ம பார்த்து பார்த்து இந்த ஒரு 4 மாசம் அப்படி ஓடிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்புறம் வந்து டெய்லி வாக்கிங் போகணும். உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு டெய்லி வாக்கிங் போங்க. படி ஏறி இறங்கலாம். படி ஏறி இறங்குறது வந்து சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி சுகப்பிரசவம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டு இருக்கேன். டிஎன்பிசி அந்த மாதிரி வீக்ல வந்தனால அதெல்லாம் பண்ணலாம். பட் அது எல்லாத்தையும் விட இந்த 4 மாசம் அந்த குழந்தைக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த குழந்தை நல்லா வளரணும். அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்லா முற்று பெற்று நல்லா வளரணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சோகப்படுறது, டிப்ரெஷன் ஆகுறதுலாம் என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து தாறுமாற பாதி போயிட்டு பாதி இல்லாம ஆகிறது. இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இப்ப நம்ம திருநங்கைகள்லாம் பேசுறோம், ஏன் அவங்க எல்லாம் அப்படி ஆறாங்க? எல்லாருமே குழந்தைங்க வந்து வயத்துல உருவாக்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து கேர்ள் பேபி தான். அதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சு ஆண்களுக்கான ஹார்மோன் வரும் பொழுதுதான் ஆணோட செக்ஸ் உறுப்பு வந்துட்டு பெண்ணாக ஆணாக மாறிடுது. சப்போஸ் பாதி ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆணோட செக்ஸ் ஹார்மோன் வந்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஹார்மோன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உருவத்துல ஆண் மாதிரி பிறந்தா கூட அந்த அடாலசன்ட் ஏஜ் வரும்போது அவங்களுக்கு பெண்ணோட உணர்வுகள் வந்துடும். அதனால தான் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது? இது கூட காரணமாக இருக்கலாம். உடனே இதுதான் காரணம்னு அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் குற்ற உணர்வு வச்சுக்காதீங்க. பல காரணங்கள்ல வந்து இதுவும் ஒரு காரணம். சரியா? ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எல்லாம் இனிய அதுக்கு எல்லாம் கேட்கும், சப்தம் கேட்கும், அதிர்ச்சி கேட்கும், வாய்ஸ் எல்லாம் மனசுல பதியும். இப்போ உங்க கூட யார் யார் பேசுறாங்க அவங்க வாய்ஸ் எல்லாம் அது பிறந்ததுக்கு அப்புறம் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சத்தம் போடுறது, சண்டை போடுறது, அழுக்குறல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆர்குமெண்ட்ஸு யாராவது வழியை தேடி வந்தா கூட உங்க வீட்டுக்காரெல்லாம் ஒரு 4 மாசம் பார்க்காமே இரு.
மேம் அவர் இன்னி வரைக்கும் ஒரு போனே பண்ணது தேவையே கிடையாது. எதுக்கு அந்த மனுஷனோட இப்ப சண்டையெல்லாம் அப்புறம் நிதானமா போட்டுக்கலாம்னு தள்ளி போடு. அவர்கிட்ட சண்டை போடணும், புரியுதா உனக்கு? அவர்கிட்ட ஒரு அவர் பொருள்லாம் அனுப்புனால எங்க அப்பா ரொம்ப கோபப்பட்டு கேஸ் போட்டிருக்காரு மேம். வரத சீதன பொருட்கள்லாம் அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னத்த இருக்கு, ஒரு பிரச்சனைனா கூட கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம இது பண்ணிட்டாங்க. இல்ல அதான் அத உங்க அப்பா பாட்டுக்கு, உங்க அப்பா உங்க அம்மா பலமா தான் இருக்காங்க உனக்கு. அது டீல் பண்ணிக்கலாம். அது அவர் சண்டை போட்டு அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணணுமோ இல்ல ரிலீவ் வாங்கணும்னோ வாங்கிக்கலாம், டிவோர்ஸ் வாங்கணும்னாலும் வாங்கலாம், சேர்ந்து அது எல்லாமே முடிவு பண்ணலாம், புரியுதா? அது எல்லாமே அந்த குழந்தை நல்லா ஒரு சுகப்பிரசவமா பிறந்ததுக்கு அப்புறம், கையில குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ அப்புறம் முடிவு பண்ணலாம். சரியாமா? உங்க அம்மா யாராவது இருக்காங்களா பக்கத்துல? இருக்காங்க மேம். உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கொடு லைன். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேம். குழந்தைய வந்து உங்க பொண்ணு வந்து இப்போ வேற எந்த கவலையும் படாத அளவுக்கு உங்க வீட்டுல வந்து நீங்க, உங்க மகன், உங்க வீட்டுக்காரர் 3 பேரும் அவளை ஒரு குழந்தை மாதிரி கவனிக்கணும் நீங்க. சரிங்களா? அவளை நல்லா உட்கார வச்சு எல்லாம் கொடுத்து, நாங்க இருக்கோம், நாங்க 3 பேர் இருக்கோம், நீ எதுக்குமே பயப்படாத, என்ன வேணா ஆகிட்டு போட்டோம், எல்லாம் பேசுவோம், எல்லாம் செய்வோம், தவறுகள் நடக்கிறது சகஜம்தான் வாழ்க்கையில. சரி, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம், அது தவறாயிடுச்சுன்னா அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம், சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணுவோம், எது நடந்தாலும் உனக்கு வந்து கவலைப்படாத. சப்போஸ் இந்த திருமணம் சரியா இல்ல, முறிக்க வேண்டியதா ஆச்சுன்னா கூட நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு இன்னொரு வாழ்க்கை கூட அமையும், அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா குழந்தை வந்து நல்லா பிறக்கணும். ஏன்னா ஒரு அது குழந்தை எப்படி பிறக்குதோ அப்படிதான் இருக்க முடியும். அண்ட் குழந்தைய வந்து நம்ம எந்த காலத்திலயும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? சோ அதனால இந்த குழந்தை வந்து நல்லபடியா, குழந்தை வந்து நல்ல ஒரு எல்லா விதத்திலயும் நல்ல வளர்ச்சி பெற்று, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாம் பெற்று நல்ல குழந்தையா நமக்கு வந்து உருவாக்கணும்.